எடுத்த அடி கொப்பளிக்க கம்பர் மகன் அம்பிகாபதி தன்னுடைய காதலியான அமராவதியின் மென்மலர் பாதங்களை கவிதையால அப்படி வர்ணிச்சு பாடுறான். அம்பிகாபதிக்கு அமராவதி மேல அவ்வளவு காதலா? ஆமா, சாதாரண காதலாது, காலங்களையெல்லாம் என்ற சிரஞ்சீவி காதல். அமராவதியும் அம்பிகாபதியும். அமராவதி அருமருந்தே, எழில் மூழ்கிய உயிரோவியமே, இளம் திரையொத்த நெற்றியிலே பவன நிற திலகமிட்டு ஒளி மங்கிடும் மாலையிலே உனது விழிகளில் என நிறுத்தி இதயத்தை சுண்டிடும் இந்த கனி இதழ்களில் இன்பமயக்க புன்னகையை அரும்புவிட்டு எழுதா ஓவியமாய் என் நெஞ்சில் காவியமாய் இடம்பெற்ற மாணிக்க பெட்டகமே, பொன்னி நதியின் புதுப்புணலே, எனக்கு மட்டும் என்றிருக்கும் இனிய தென்றலே, இத்தரை மீதினில் முற்றிய போழுண்ட முத்திரை சோழனின் சித்திரை வெண்ணிலவே, நித்திலம் நிறைந்த வானில் ஒளிதரும் செங்கதிரே, பொய்கை பனிமலரே, பொழுதறியும் தாமரையே, காவிரி நாடன் பெற்ற காவிய பூங்குடியே, சிலைமேனி நடந்தால் போதும் சேரனின் அகில் மணக்கும், சிறுநகை புரிந்தால் அங்கே பாண்டியன் முத்து பூக்கும், கவிஞனின் திருவே, கற்பனை தருவே, ஊமைகள் பொழிவதெல்லாம் கவிதையில் நெடுவழக்கம், உனக்கென எதனை சொல்வேன் எனக்கதில் பெருங்குழப்பம், பிறை முதல் எழிலோ இல்லை, வளர்தரை தேய்வதுண்டு, இணைவிழி மலரோ இல்லை இல்லை, நறுமலர் உதிர்வதுண்டு, தளிர் உடல் சிலையோ, சிலைகளின் நளினம் ஏது, படிக்காத தமிழ் நீ, பார்க்காத எழில் நீ, நினைக்காத கலை நீ, நெடுங்காத அலை நீ, என்னை மறந்து உனை தழுவி ஏதேதோ கேட்கிறேன், உன் கரங்கள் தழுவும் அணைப்பில் உலகையே மறக்கிறேன், குலுங்கும் இளமை, கோபுர கலசம், பார்வை துடிப்பு, பருவத்தின் அழைப்பு, நீ முப்பாலில் மூன்றாம் பால், முதல் இரண்டும் பெரும் பால், நீ அழகோடு வந்தாய், நான் தமிழோடு வந்தேன், உன் கன்னி இளமைக்கும் என் காளை வயதுக்கும் காலம் கொடுத்த சொந்தம் இது, மன்னன் மகளுக்கும் கம்பன் மகனுக்கும் மன்மதன் படைத்த பந்தம் இது, நமது காதல் ஒரு விசித்திரம், நாளைய தமிழுக்கு இது ஒரு சரித்திரம். அவர்தாங்க, ரொம்ப நேரம் சத்தத்தையே காணுமே, பாடமெல்லாம் முடிஞ்சு போச்சா? அம்பிகாவதி அமராவதி முடிஞ்சு போச்சு. நீ போ. கிட்டடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க, பட்டில் சுமந்து மரம் கசைய, காப்பியை வச்சுட்டு பேச. ஆஹா மாமா, மாப்பிள, அக்கா சௌக்கியமா? அக்கா சௌக்கியம் தான். இந்த அக்கா ஆறு. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? என்னடா கேட்டுட்டேன்? இவனை தெரியாது? இவனா மாமா தமிழ்நாட்டின் எதிர்கால நட்சத்திரம். என்னடா நட்சத்திரம், ஆகாசம், வானம், பூமின்னுகிட்டு விவரமா சொல்றா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் எடுத்துட்டு இருக்கேன், அதுல பல புது முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அதுல இது ஒரு முகம். நல்லா இருக்க? காட்ட முகத்தை. போதும் போதும் போதும், இதுதான் புது முகமா? கார்ல வச்சுக்கிட்டே பழசாக்குறியா? ஆமா, நான் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கேன். ஒத்திகையே இப்படி இருந்தா உண்மை எப்படி இருக்கும்? அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். தெருவெல்லாம் படம் எடுக்க போன்றிருக்கு. ஏன் மாமா நீங்களும்? என்னது எனக்கு ஒத்திகையா? நான் புது முகம் இல்லடா, நான் பழைய முகம். என்ன மாமா நீங்களும் கார்ல இருக்கீங்க, உங்களை நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன். நீ அவளையே டிராப் பண்ணு, நான் நடந்தே போறேன். நல்லா இருக்கு. ஓகே ராஸ்கர், வா சொல்றேன் உன்னை. நல்ல இங்கதான் தெரிஞ்சவர. வரட்டுங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். முக்கியமான விஷயமா? பேசுங்க. என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி மொட்டையா கேட்டா? நேரடியாவே கேக்குறேன். நீங்க வர்றீங்க, பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, போயிடுறீங்க. நானும் உங்ககிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமலே போயிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்குமே. சொல்லத்தான் போறேன். எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டியதில்லை. இந்த பாருங்க, நான் ஒரு பொண்ணு, என்ன இக்கட்டான நிலைமை காலாக்காதீங்க. இல்லைங்க, என்னத்தான்
இக்கட்டான நிலைமைக்கு ஆளக்க பாக்குறீங்க. எனக்கு பிரச்சனையே வேற இருக்குங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா? இது இது இதுக்கு தாங்க என்னால பதில் சொல்ல முடியல. இதுக்கு இப்பவே பதில் சொல்லி ஆகணும். இல்ல, இது எனக்கு ஒரு தங்க இருக்கு. அண்ணா இருக்காரு, நீங்க 2 பேரும் ரெட்ட பெறுவீங்க. எல்லாம் தெரிஞ்சது தானே. பாருங்க, மறுபடியும் கேக்குறேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் பேசவே மாட்டேங்க. ஆனா 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 என்ன? நாளைக்கு பேசிக்கலாம் இதை பத்தி. அப்போ என்ன கன்னியாவே வாழ சொல்றீங்க? அப்படி வேண்டாம். ரூபாய் செலவில் தயாராக போகும் மாபெரும் குடும்ப சித்திரம் கலகலா பிக்சர் ஸ்டாரின் அவள் விபச்சாரியா. முற்றிலும் இதுவரை யாருமே பார்த்திராத புதுமுகங்கள். அப்பா அம்மா கூட பார்க்கலையா? நடிக்க விரும்புகிறவர்கள் நேரில் வந்து அணுகவும். பெண்களுக்கு தனிச்சலுகை. கலகலா பிக்சர், நம்பர் 111, முக்கோணத் தெரு, சென்னை 21. சந்திரா, என்னாலே நம்ப முடியலையே. நீ எப்பப்பா படம் எடுக்க போற? இதெல்லாம் என்ன விளம்பரம்? அடே சொக்கா, விளம்பரம் கொடுத்தவனா படமா எடுத்துட்டு இருக்கான். பொறுத்திருந்து பார். இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே எத்தனை சரக்கு என்ன தேடி வரப்போகுதுன்னு. சரக்கா இருக்கா? இருந்து பாரு. சரக்கு வந்துருச்சு. போ, என் டேஸ்ட் தெரியல, பார்த்து உள்ள அனுப்பு. நல்ல தொழில் எனக்கா. ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு. இங்க எல்லாம் வந்தா வெக்கமே வரக்கூடாதுங்க. நான் புதுசு தானே. போக போக பழகிடுவீங்க. மேடம் உட்காரலாமே. பேரை சொல்லலாமா? மாமணி. பேர்லயே பெல்ல கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. நாங்க எடுக்க போற படத்துக்கு பொருத்தமான உடற்கட்டு. என் குரல் எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, குயில கொன்னுட்டீங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு வறுத்தரலாம். ஆமா, நீங்க சைவமா அசைவமா? ரெண்டுதான். அட சை, உங்க நடைய கொஞ்சம் நான் பார்க்கலாமா? எப்படிங்க என்னோட? அடா அடா அடா, அண்ணன் நடைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அண்ணத்தை பார்த்ததில்ல. இனிமே பாக்குறதாக அபிப்பிராயமே இல்ல. காரி குச்சிங்க அடிச்சுட்டு தான் போகணும். இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னா ஒரு 400 கிலோ தேரும். நல்லா நான் கேக்குறேன். சரி, என்னங்க இங்க வந்து இடிக்குது? இதுக்கு பேரு சித்திரையா? இருக்கிற இடமே தெரியலங்க. சினிமா ஸ்கோப் லென்ஸ் வச்சு தாங்க பாக்கணும். என் முதல் படமே சினிமா ஸ்கோப்பா? ப்ரொடியூசர் யாரு? வார்னிஷ் பிரதேஷ். ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. ஆஹா, முகத்தை காட்டுங்க, பாக்குறேன். எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, காட்டுங்க. ஐயோ ஆயா, நான் இல்ல. குமாரி ரமாமணி. குமாரின்னு பேர் வச்சா போதுமா? அம்மா தாயே, உன் அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போமா, நான் தந்து போறேன். ஆஹா, நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வந்து நான் உங்களை பாக்குறேன். சீக்கிரம் தான் பண்ணி போயா இல்லையா? அப்ப சினிமா ஸ்கோப் உன்னை வச்சு எடுக்கணும்னா புதுசா தான் பிலிம் தயார் பண்ணணும். நீ போமா, வரட்டுமா? போ போ. இப்படியே போகாத, வெளியில நாய் உழைக்கு. என்ன ஜென்மம்பா? நீங்க யாருமா? ரீட்டா, நியூ ஃபேஸ். ரீட்டா? ஸ்வீட்டாவே இருக்கிறீங்க. ஷட் அப். ப்ரொடியூசர் எங்க? நான் பார்க்கணும். அவர் ரூம்ல இருக்காரு. 4-5 கம்பெனி ஏறி இறங்கி வரீங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்கம்மா, வாங்க. சார், நீங்க நினைச்ச மாதிரியே புது முகம். பேரு ரீட்டா. பார்க்க ஸ்வீட்டா இருக்கு. பேசிக்கிட்டு இருங்க, காரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மா உட்காருங்க. உங்க ஜாதகம் எப்படி இருக்கோ? பியூட்டிஃபுல். உன்னை போல புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறதுக்காகவே நான் இந்த படத்தை எடுக்கிறேன். ஐ மீன் இட். இந்த படத்துல ஹீரோ, கதை, வசனம் எல்லாமே நான் தான். டைரக்ஷன் அதுவும் நானே தான். எனக்கு ஸ்டார்ட் கட் சொல்ல தெரியுமே. ஷூட்டிங் வர 6ஆம் தேதி பாடல் பதிவுடன் படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு ஒரு முழு பக்க விளம்பரத்தை கொடுக்க போறேன். 16ஆம் தேதி படப்பிடிப்பு முடிவடையும். 26ஆம் தேதி படம் ரிலீஸ். எல்லாம் கிராமத்துல தான் இருக்க போறேன். சார், என் முழு திறமையை காட்டி நான் முன்னுக்கு ஆசைப்படுறேன் சார். தட்ஸ் குட் குட். நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரேன். பாசே மிஸ் ரீட்டா, ஒரு கேசல் பாப்போமா? ஓகே சார். வெரி குட். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ரீட்டா. உன்னுடைய ஆட்டம் இந்த பாட்டுக்கு ரொம்ப பிரமாதம். கூடிய சீக்கிரமே உன்னுடைய திறமை வெள்ளித்திரையில பிரகாசிக்க போகுது.
அப்படியா? சீதா டார்லிங், நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு உனக்கு நான் அக்ரிமெண்ட் போறேன். ஓகே? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சபாஷ்.